நம்ம புஷ்பநாதன் கேட்டேன், உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலையும் வந்து சரண்யாவே ஹீரோயினா போடுறீ, வேறு ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்டயே கேட்டேன்ல, நான் அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னென்னா, எனக்கு உண்மையாகவே சரண்யாவுடைய திறமை மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்க படம் எடுத்தால் கூட அன்சிகா மோதிமனை வந்து சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து தான் படம் பார்த்துட்ருக்கோம். அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட, நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசமே நடிக்கிறதுக்கு ஆள் இருந்தும்போது அவங்கள பயன்படுத்துறதில்லை. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இன்றைக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கான்னு. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார், ஷூட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினாக இருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டேன்.